கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Exodus chapter 20 verse 24. I will come to you and bless you. யாத்ராகமம் 20 அதிகாரம் 24 வசனம். உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். Do you feel abandoned or forgotten? Do you feel like your blessings are delayed, like God is far away or silent? நீங்கள் ஒரு வேளை கைவிட்டது போல அல்லது மறக்கப்பட்டது போல உணர்கிறீர்களா? நீங்கள் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்கள் தாமதமாகி கொண்டும் ஏன் கர்த்தர் தூரமாகவும் அமைதியாகவும் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்திலே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த காரியத்துக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க? இந்த நாளிலே நீங்கள் ஒரு வேளை உங்க வீடுகளில் இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸ்லயோ, உங்களுடைய பிஸ்னஸ் காரியங்களிலோ, அல்லது நீங்கள் படிக்கிற இடத்துலயோ நீங்க ஒரு அற்புதத்துக்காக, நீங்க ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம். அல்லது ஒரு வேளை நீங்கள் பலவீனத்தோட ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட, கர்த்தாவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நம் வேதத்துல பார்க்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 21 வசனம் முதல் 43 வசனம் வரை பார்க்கிறோம். ஏசப்பா ஒரு படகுல கடந்த ஒரு பட்டணத்துக்கு வரும்போது அங்க ஜன கூட்டங்கள் எல்லாம் ஓடி போய் அவரை போய் பார்க்க போகிறார்கள். அப்பொழுது எவீரு என்ற ஒரு மனுஷன் அங்கு ஓடி போய் அவருக்கு சொல்லுகிறார், போதகரே என்று சொல்லி அவர் காலை விழுந்து கேட்கிறாரு, என் மகா அங்க மறித்து போகிற நிலைமையில இருக்கிறா, நீங்க எப்படியாச்சும் என் மகளை நீங்க சுகப்படுத்தி அவளை காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்கிறார். கர்த்தர் நான் கூட வரேன்னு சொல்லி வராரு. ஆனா அந்த வர சமயத்துல அநேக ஜனக்கூட்ட மக்கள் அவரை சுத்தி நிக்கிறாங்க, நின்று அவரோட பேசி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல 12 வருஷமாக மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ, அந்த இரத்த போக்குல கஷ்டப்பட்ட ஸ்திரீ எப்படியாச்சும் இந்த நாளிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அந்த கூட்ட நெரிசலிலே நடுவிலே சென்று அவனுடைய வஸ்திரத்தின் ஓரங்களை தொட்டாச்சு எனக்கு சுகம் கிடைக்கும் விசுவாசத்தோட அதை தொட்டு அவர் சுகத்தை பெறுகிறார். அதை அறிந்த கர்த்தர் அவள் விசுவாசத்தை கண்டு அவர் வியந்து போய் சொல்லுகிறார், அவன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ என்று சொல்லுகிறார். அவள் மிகுந்த சந்தோஷத்தோட இருக்கும்போது கர்த்தர் அவளோட பேசிக்கொண்டு அந்த இடத்துல பேசிக்கொண்டு இருக்கும்போது எவீரு காத்து கொண்டே இருக்கிறார். எப்போ ஆண்டவர் வருவாரு, டிலே ஆயிட்டே இருக்கே, இவ்வளவு கூட்ட ஜனங்களுக்கு மத்தியில் அவ வரணும், இன்னும் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, அங்க என் மகா உயிருக்கு போராடி கொண்டிருக்கான்னு சொல்லி அவர் இருதயத்துக்குள்ள எவ்வளவு ஒரு கலக்கமா இருந்திருக்கும். ஒவ்வொரு நிமிஷம் டிலே ஆக ஆக ஒரு வேளை என் பிள்ளை செத்துருமோ, ஐயோ இந்த போதகருக்கு வர நேரமாதே என்று சொல்லி அவர் பல விதமான யோசனையில இருந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த மாதிரியான சூழ்நிலையில எவீரு வீட்டுல இருந்து ஒரு செய்தி வருது, உங்க மகா மரித்து போயிட்டாரு, இனி நீ போதகரை டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொல்லி இதை கேட்ட கர்த்தர் அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. அப்படிதான் இந்த நாளிலும் நம்மளும் பல விஷயத்துல, பல காரியங்களில நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் அந்த டைம்ல, ஐயோ இந்த நேரங்கள்ல நடக்கலையே, இன்னும் டிலே ஆயிட்டே இருக்குது, ஏன் ஆண்டவர் இன்னும் தாமதப்படுத்துறாரு, ஒருவேளை நம்மள கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நம்ம நிக்கிறத, நம்ம வெயிட் பண்றத மறந்து போயிட்டாரோ, நம்ம காத்திருக்கிற காரியங்கள் இன்னும் நடக்கலன்னு சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டு நம்ம ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகிக்கொண்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா கர்த்தர் சொன்னது கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கர்த்தருடைய காரியத்துல அவர் கடந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். இந்த காரியத்துல பார்க்கும்போது அவர் எவீரு வீட்டுக்கு சென்று அவள் சொல்லுகிறார், இந்த மகள் தூங்கி கொண்டுதான் இருக்கிறார் என்று சொல்லி அவளுக்கு பேரு சொல்லி எழுப்பி அவள் உயிரோட எழும்புகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா டிலேஸ், எல்லா காரியங்களும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், எந்த காரியத்துல இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இருக்கிற இடத்துல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. நிச்சயமாகவே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களும் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை இந்த நாளிலே கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? No matter how long you have waited, no matter how impossible your situation seems, God's promises is sure. He will come to you and bless you. Your delay is not denial. He will not leave you nor forsake you. He will bless you in ways you can never imagine. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இதை சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, ஆண்டவரே நீங்க கடந்து அப்பா உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தாமதங்கள் தடைகளை உடைத்தெறிங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.